திருச்சியில் மூக்கு வழியாக சொட்டு மருந்து செலுத்தப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மதுராபுரி நரிக்குறவர் காலனி பகுதியைச் சேர்ந்த வல்லரசு ஜோதிகா தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூக்கடைப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள வீரமச்சம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு பணியில் இருந்த மருத்துவர் ஒருவர் மூக்கு வழியாக செலுத்தப்படும் சொட்டு மருந்தை எழுதி கொடுத்து தங்களிடம் இருப்பு இல்லை என கூறி வெளியே வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தைக்கு சொட்டு மருந்து விட்ட சிறிது நேரத்தில் குழந்தை அசைவு இல்லாமல் இருப்பதை கண்ட ஜோதிகா குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு குழந்தையை சோதனை செய்த மருத்துவர் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் ஜம்புநாதபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதிதாக பொறுப்பேற்றவர்கள் மாநில ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்பது மரபு என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாநில கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடுதல், இரத்த தானம் செய்தல் மற்றும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை மரியாதை நிமித்தமாக சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டோருடன் தானும் சென்று சந்தித்து வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு சட்டமன்றத்தில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்து தெரிவித்த அவர் நடைபெறும் அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாக விளக்கமளித்தார். காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் என்று உண்மைக்கு புறம்பானவற்றிற்கு அனுமதி கிடைக்கும் போது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்திற்கு ஏன் அனுமதி இல்லை என MLA தமிமுன் அன்சாரி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் திரையிடல் மையத்தில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிட மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வருகை தந்த முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ், MLA தமிமுன் அன்சாரி மற்றும் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி, மத நல்லிணக்கமான ஆவணப்படத்தை வெளியிடும் போது சிலர் சர்ச்சையை ஏற்படுத்துவதாகவும் ஆட்சி மாற்றத்திற்கு முன்பே வெளியிடப்பட்ட இந்த ஆவணப்படத்தை தற்போது திரையிட மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, அமைதியும் மத நல்லிணக்கத்தையும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆவணப்படத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் என்று உண்மைக்கு புறம்பானவற்றிற்கு அனுமதி கிடைக்கும் போது இதற்கு ஏன் அனுமதி இல்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ், மதவாத சக்திகளுக்கு தாவேக அரசு இணக்கமாக செல்கிறதா என்றும் ஆளுநர் உரையில் சமத்துவமான அரசாக செயல்படும் என அறிவித்த நிலையில் இவ்வாறு செயல்படுவது சரியல்ல என்றும் தெரிவித்தார். இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஏன்னா தம்பி சொன்னது மாதிரி ஆளுநர் உரையில் ஒரு சமத்துவமான, ஒரு மனிதநேயமான, அனைத்து சமூக மக்களோடு நல்லுணர்வோடு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உறுதியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக நான் இந்த தகவலை, இந்த செய்தியை மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர், செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கிட்டு போகலான்னு இருக்கேன். நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இது ஏற்கனவே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படமாகவும் அதே நேரத்தில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நீண்ட நாட்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் எந்த விதமான ஒரு வெறுப்போ, மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை, அறவே இல்லை. ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கிராம ஊராட்சி தலைவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாமில் பெண் ஊராட்சி தலைவர்களுக்கு பதிலாக அவர்களது கணவர்கள் பங்கேற்றது அதிகாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் 2026-27 ஆண்டுக்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பது குறித்த ஊராட்சி தலைவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் 58 ஊராட்சிகளில் 25க்கும் குறைவான ஊராட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்காடு, எச்சூர், பெண்ணலூர், கடுவஞ்சேரி, ராமானுஜபுரம், பொடவூர் மற்றும் துளசாபுரம் உள்ளிட்ட பல ஊராட்சிகளில் பெண் ஊராட்சி தலைவர்களுக்கு பதிலாக அவர்களின் கணவர்கள் பங்கேற்றது அதிகாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது.
மேலும் பயிற்சி முகாம் நடைபெற்ற கூட்டரங்கில் முதலமைச்சர் விஜயின் படம் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் படம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சரின் புகைப்படம் இல்லை என்பதை தான் கவனிக்கவில்லை என ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி தெரிவித்துள்ளார். லால்குடியில் ஏன் தோற்றோம் என்று இன்று வரை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான KN நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளரை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு தம்மிடம் பணபலம் இல்லை என தெரிவித்த அவர், வளர்ச்சி திட்ட பணிகள் மட்டுமே வெற்றி பெற போதாது என்றும் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சியின் போது லால்குடி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த லால்குடியில் நம்ம ஏன் தோற்றோம்னு சொல்லி இன்னைய வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒன்று, அவர் அதிமுகவில் போட்டியிட்டவங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணபலம் கிடையாது. அவங்க மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறவங்க. இந்திய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பணபலத்தினுடைய வேட்பாளர் அவர்கள். லால்குடியில், இந்த லால்குடி நகராட்சியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடியை நம்முடைய தளபதி அவர்கள் தந்து வளர்ச்சி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு என்னவென்று சொன்னால், எவ்வளவு நல்ல பணிகள், பொது பணிகளை செய்தாலும் கூட அது மட்டும் போதாது, இன்னும் ஏதோ இருக்கிறது. நாம் மக்களை சந்திக்கிறதில் ஏதாவது தாமதப்படுத்தியிருக்கலாம். ஒன்று, மக்களுடைய நல்மதிப்பை பெற்றுவதிலே நாம் ஏதாவது விட்டு போயிருக்க வேண்டும். அதையும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏன் இங்கே போட்டேன். மருது அரங்கராஜ் அவர்களே, உள்ளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேச்சாளர்களே மிக சிறந்த பேச்சாளர்களாக இன்றைக்கு நமக்கு அமைந்திருப்பவர். அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்திருந்தாலும் மிக சிறப்பாக பேசக்கூடியவர். அவரை நான் திருச்சியில் போடு என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டார். லால்குடியில் போடு, முதலாக சப்தரிஷர் கோயிலுக்கு முன்னால் நாம் முதலில் எப்போதுமே அதிமுக காலத்திலேருந்து திமுக கூட்டம் நடத்துவது என்று சொன்னால் முதலிலே இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்பது. நடுவில் இந்த இடத்தை விட்டு அதனால தான் நமக்கு ஒரு பெரிய தோல்வி. எனவே இந்த கோவிலுக்கு முன்னால் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.